ஈரோடு மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர் கே.இ. பிரகாஷ் மாலை 7 மணி நிலவரப்படி 4,50,000 வாக்குகள் பெற்றுள்ள நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை விட 2 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளதால் அவரது வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் கே.இ. பிரகாஷ் போட்டியிட்ட நிலையில் அவர் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, குமாரபாளையம், தாராபுரம், காங்கேயம், மொடக்குறிச்சி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் குமாரபாளையம் தவிர மற்ற தொகுதிகளில் காலை முதலே முன்னிலை வகித்து வந்தார். மாலை 7 மணிக்கு அவர் 4,50,000 வாக்குகள் பெற்றிருந்தார். அதே நேரத்தில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் 2,55,000 வாக்குகள் பெற்றுள்ளார். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்மேகன் 67,000 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயகுமார் 64,000 வாக்குகள் பெற்று 4ஆம் இடத்தில் உள்ளார். இந்நிலையில் திமுக வேட்பாளர் வெற்றி உறுதியான நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வருகை தந்த வேட்பாளர் கே.இ. பிரகாஷிற்கு வாக்கு எண்ணிக்கை மைய முகவர்கள் உற்சாகத்துடன் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.